வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். வாக்காளர்களின் விரல் ரேகை பதிவை வாக்களிப்பில் பயன்படுத்தினால் கள்ள ஓட்டு போன்ற பிரச்சனைகள் தீரும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் கூறியுள்ளார். உலக திருக்குறள் மாநாடு விரைவில் புதுடெல்லியில் நடத்தப்படும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மாணவர்களுக்கு நடப்பு கல்வியாண்டிற்கான கல்வி உதவித்தொகை வழங்கும் பணிகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடக்கி வைத்தார். புதுச்சேரியிலிருந்து பிரதமரின் சூரிய வீடு திட்ட பயனாளிகளில் 15 பேர் புதுடெல்லி குடியரசு தின விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்க உள்ளனர். இனி விரிவான செய்திகள். வாக்காளர்களின் விரல் ரேகை பதிவை வாக்களிப்பில் பயன்படுத்தும் யோசனை கள்ள ஓட்டு, ஆள்மாறாட்டம் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் கூறியுள்ளார். புதுடெல்லியில் தேர்தல் ஆணையம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச மாநாட்டில் 2ஆம் நாள் அமர்வில் உரையாற்றிய அவர், வாக்காளர்களின் விரல் ரேகை பதிவை சேகரிக்கும் நடைமுறைகளை இந்தியா தொடக்கிவிட்டதாக தெரிவித்தார். தொலைநிலை வாக்களிப்பு வசதியினால் மாற்றுத்திறனாளிகள், முதியோர் மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் வாக்காளர்கள் தத்தம் இடத்திலிருந்தே வாக்களிக்க ஏதுவாகும் என்று திரு ராஜீவ்குமார் கூறினார். இத்தகைய வாக்களிப்பில் ரகசியத்தன்மை மற்றும் பாதுகாப்பை முற்றிலுமாக உறுதிப்படுத்துதல் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் பயன்பாட்டினால் வாக்குப்பதிவு நடைமுறைகள் மற்றும் வாக்கு எண்ணும் பணிகளை துரிதமாக்கி மனித தவறுகளை குறைக்க முடியும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் கூறினார். தேர்தல் முறைகள் பற்றிய சர்வதேச பேரவையின் தலைவர் உட்பட பல்வேறு பன்னாட்டு அமைப்புகள் மற்றும் 13 நாடுகளின் தேர்தல் நிர்வாக அமைப்புகளிலிருந்து சுமார் 30 பிரதிநிதிகள் இம்மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். உலக அளவில் தேர்தல் மேலாண்மையில் காணப்படும் முக்கிய பிரச்சனைகள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற வக்ஃபு திருத்த மசோதா குறித்த கூட்டு நாடாளுமன்ற குழுவின் கூட்டத்தில் அமளியில் ஈடுபட்டதற்காக 10 எதிர்க்கட்சி எம்பிக்கள் இன்றைய கூட்டத்திலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டனர். காங்கிரஸ் உறுப்பினர் திரு நசீர் உசேன், திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் திரு கல்யாண் பானர்ஜி, திமுக உறுப்பினர் திரு ஆர். ராசா உள்ளிட்டோர் இதில் அடங்குவர். குழுவில் மற்றொரு உறுப்பினரும் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமதி அபராஜிதா சாரங்கி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், திரு பானர்ஜி கூட்டு நாடாளுமன்ற குழுவின் தலைவர் திரு ஜெகதம்பிகா பாலுக்கு எதிராக தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டினார். அலுவல் பட்டியலில் இல்லாத விஷயங்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும், டெல்லி சட்டப்பேரவை தேர்தலை கருத்தில் கொண்டு விவாதங்களை அவசர கதியில் முடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் திரு பானர்ஜி குற்றம் சாட்டினார். உலக திருக்குறள் மாநாடு விரைவில் புதுடெல்லியில் நடத்தப்படும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார். உலக பொதுமறையான திருக்குறளின் அற உரைகள் எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடியவை என்றும், திருக்குறள் மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருவதாகவும் அவர் இன்று புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பள்ளி உளவியல் மற்றும் ஹிப்னாட்டிச அறிவியல் பற்றிய சர்வதேச மாநாட்டை தொடக்கி வைத்து பேசுகையில் கூறினார். அமைச்சர் மேலும் கூறுகையில், பல்வேறு நாடுகளிலிருந்து திருக்குறள் சம்பந்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடை டெல்லியில் நடத்த வேண்டும் என்று அனைத்து உலகத்தில் இருக்கின்ற தமிழ் சான்றோர்கள் விருப்பமாக இருக்கிறது. இன்றைக்கு அதை வெளிப்படுத்துவதற்கான ப்ரௌசரையும் இன்றைக்கு நாம் வெளியிட்டிருக்கிறோம். இதற்கான தேதிகள் முடிவு செய்து டெல்லியில உலக அளவிலான ஒரு திருக்குறள் மாநாட்டை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய இருக்கிறோம் என்பதையும் உங்களிடத்தில் தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் திருவள்ளுவருக்கு, திருக்குறளுக்கு எந்த அளவுக்கு அவர் இன்றைக்கு உலக அளவில் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார். தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தோம், திருவள்ளுவர் கலாச்சார மையங்கள் உலகம் முழுவதும் ஏற்படுத்தப்படும் என்று சொல்லி. இப்ப 4 மாசம் தான் கவர்மெண்ட் வந்திருக்கு. 4 மாசத்துல கிட்டத்தட்ட 5-6 நாடுகள்ல திருவள்ளுவருடைய கலாச்சார மையங்களை உருவாக்கி விட்டிருக்கிறது. இப்படி அனைத்து நாடுகளிலும் திருவள்ளுவர் கலாச்சார மையங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். மதுரை மற்றும் மேலூர் பகுதி மக்களின் கோரிக்கைப்படி டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை நிறுத்தி வைத்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக டாக்டர் எல். முருகன் கூறினார். மதுரை மாவட்டம் மேலூர் சுற்றி இருக்கின்ற கிராம மக்கள் அங்கு அந்த டங்ஸ்டன் சுரங்கம் வரக்கூடாது அப்படி என்று அந்த பகுதியில் இருக்கின்ற அம்பலக்காரர்கள், விவசாயிகளுடைய கூட்டமைப்பு அவர்கள் எல்லாம் இணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குழு நேற்றைக்கு முன்தினம் மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டிஜி அவர்களை சந்தித்து இந்த ப்ராஜெக்ட் ஆனது எப்படி அங்கிருக்கிற தொல்லியல் பகுதிகளை பாதிக்கும் அல்லது விவசாயத்தை பாதிக்கும் என்று அவர்கள் எல்லாம் எடுத்து கூறியதன் விளைவாக இந்த டங்ஸ்டனை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்
அவர்களுடைய கலந்தாலோசித்து நேற்றைக்கு மரியாதைக்குரிய திரு கிஷன் ரெட்டிஜி அவர்கள் டங்ஸ்டன் ஏலத்தை முழுமையாக ரத்து செய்திருக்கிறார்கள். மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய திரு கிஷன் ரெட்டிஜி அவர்களுக்கும் தமிழக மக்கள் சார்பாகவும் மேலூர் பகுதி மக்கள் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நெருக்கடியான தருணங்களை சரியான முறையில் கையாள ஹிப்னாட்டிசத்தை பயன்படுத்த முடியும் என தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் தமது உரையில் கூறினார். இத்துறையில் இதர துறையினரின் ஒத்துழைப்பிற்கும் அதிக வாய்ப்புகள் இருப்பதால் இளம் ஆய்வாளர்கள், தொழில்முறை வல்லுநர்கள் மற்றும் தொழில்துறை தலைவர்கள் இத்துறையில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். இத்தகைய ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்கவே அனுசந்தான் தேசிய ஆராய்ச்சிக் கழகம், ஒரே நாடு ஒரே சந்தா போன்ற முன்முயற்சிகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்திய பள்ளி உளவியல் சங்கமும் வதோதராவில் உள்ள ஹிப்னாட்டிச அகாடமியும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த 2 நாள் மாநாட்டின் தொடக்க விழாவில் பேராசிரியர் பாஞ்ச் ராமலிங்கம் எழுதிய உளவியல் சொற்களஞ்சியம் உட்பட 2 நூல்களை அமைச்சர் வெளியிட்டார். ஹிப்னாட்டிச அகாடமியின் வாழ்நாள் சாதனையாளர் விருது மற்றும் பள்ளி உளவியல் சங்கத்தின் தலைமைத்துவ விருதுகளையும் அவர் வழங்கி சிறப்பித்தார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் பொறுப்பு துணைவேந்தர் பேராசிரியர் தரணிக்கரசு தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் திரு கல்யாண சுந்தரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உள்நாடு மற்றும் பல்வேறு வெளிநாடுகளிலிருந்து சுமார் 500 பிரதிநிதிகள் மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். எமது டெல்லி ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவின் NSD சமூக ஊடகங்களான @AirNewsAlert என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் என்ற Facebook பக்கத்தையும், AIR நியூஸ் அலர்ட் என்ற இன்ஸ்டாகிராம் தளத்தையும், நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலையும், நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் இணையதளத்தையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தைச் சேர்ந்த பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியர் 7195 பேருக்கு நடப்பு கல்வியாண்டிற்கான கல்வி உதவித் தொகையாக மொத்தம் சுமார் 40,72 லட்சம் ரூபாய் வழங்கும் பணிகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடக்கி வைத்தார். கல்வி கட்டணத்தை அரசே செலுத்துவதால் பள்ளி, கல்லூரி நிர்வாகங்கள் மாணவர்களிடம் கட்டணம் கேட்டு வற்புறுத்தக்கூடாது என்று அவர் கேட்டுக் கொண்டார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை அந்தந்த அரசு மற்றும் தனியார் பள்ளி, கல்லூரிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை தெரிவித்துள்ளது. தேசிய பெண் குழந்தைகள் தினமான இன்று புதுச்சேரியில் கவுண்டம்பாளையம் முத்துரத்தின அரங்கம் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த பெண் குழந்தைகள் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றனர். முதலமைச்சர் பெண் குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கி நன்றாக படிக்குமாறு வாழ்த்தினார். சூரிய சக்தி மூலம் மின்சாரம் தயாரிக்கும் வசதிகளை அரசு மானியத்துடன் வீட்டு மேற்கூரையில் அமைப்பதற்கான பிரதமரின் சூரிய வீடு திட்டம் வீடுகளின் மின் கட்டண செலவை தவிர்ப்பதுடன் பருவநிலை மாற்றத்தை சமாளிப்பதற்கான கருவியாகவும் திகழ்கிறது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலிருந்து இத்திட்ட பயனாளிகளில் 15 பேர் இம்முறை புதுடெல்லி குடியரசு தின விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்க உள்ளனர். இவர்களில் சிலரை எமது செய்தியாளர் சந்தித்த போது சூரிய கர் திட்டத்தின் பயன்கள் குறித்தும் குடியரசு தின விழாவில் பங்கேற்பது குறித்தும் மகிழ்ச்சி வெளியிட்டனர். இவர்கள் மேலும் கூறுகையில், என்னுடைய பெயர் மணவாளன். நான் பிடபிள்யூ ரிட்டையர்டு எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர். நாங்கள் என்னுடைய வீட்டுக்கு பிரதம மந்திரி சூரிய கார் யோஜனா திட்டத்தின் கீழ சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணோம். 3.3 கிலோவாட் கெப்பாசிட்டி. இது ஒரு நாளைக்கு 12 to 15 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணோம். நாம யூஸ் பண்ணப்போ மீதி கிரிட் எலக்ட்ரிசிட்டி கிரிட்டுக்கே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். நான் இது வரைக்கும் போட்டதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு 0 பில்லு தான். இப்போ பிரதம மந்திரி சூரிய கார் யோஜனா திட்டத்தின் மூலம் குடியரசு தினத்துக்கு இப்போ எங்களை கெஸ்டா கூட்டிருக்காங்க. டெல்லியில ஆர்டி ஃபங்க்ஷன்ல கலந்துட்டு அன்னைக்கு இரவு மினிஸ்டர் இதில் விருந்து கொடுக்குறாங்க. எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செலவு தான். கல்யாண சுந்தரம், சூப்பரண்ட் இன்ஜினியரா இருந்து ரிட்டையர் ஆன பிடபிள்யூடி. பிரைம் மினிஸ்டர் சூர்யா கர் அந்த ஸ்கீம்ல 3.2 கிலோவாட் போட்டிருக்கிறோம். 1.5 லட்சம் நாங்க செலவு பண்ணோம். சப்சிடி 78,000 தராங்க. எங்களுக்கு மாசம் பில்லு 0 பில் தான் வருது. எல்லாத்துக்குமே இந்த கரண்ட் யூஸ் பண்றோம். இது 25 வருஷத்துக்கு மேல ஒர்க் பண்ணோம். குடியரசு தினத்துக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் நாங்க போறோம். எல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செலவு தான். கவர்மெண்ட் இந்த அளவுக்கு இது மாதிரி செய்வாங்கன்னு நாங்க நினைக்கவே இல்லை. இப்போ எனக்கு 82 வயசு ஆகுது. இந்த பரேட் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. பெரிய கொடுப்பினது. வருமான மூலத்திலிருந்தே வரிப்பிடித்தம் செய்து கொள்ளும் டிடிஎஸ் முறையை ரத்து செய்ய கோரிய பொதுநலன் மனு ஒன்றை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. மனுவின் வரைவு சரியானதாக இல்லை என்றும் மனுதாரர் உச்சநீதிமன்றத்திற்கு பதிலாக உயர்நீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் நீதிபதிகள் திரு சஞ்சீவ் கண்ணா, திரு சஞ்சய்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று தனது உத்தரவில் கூறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
வாக்காளர்களின் விரல் ரேகை பதிவை வாக்களிப்பில் பயன்படுத்தினால் கள்ள ஓட்டு போன்ற பிரச்சனைகள் தீரும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் கூறியுள்ளார். உலக திருக்குறள் மாநாடு விரைவில் புதுடெல்லியில் நடத்தப்படும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி மாணவர்களுக்கு நடப்பு கல்வியாண்டிற்கான கல்வி உதவித்தொகை வழங்கும் பணிகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடக்கி வைத்தார். புதுச்சேரியிலிருந்து பிரதமரின் சூரிய வீடு திட்ட பயனாளிகளில் 15 பேர் புதுடெல்லி குடியரசு தின விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்க உள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.